ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோவில் ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ கிட்ட காமிக்க அவனுக்கு சுத்தமாக மூஞ்சியே இல்லை. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே இவ்வளோ என்ன ஒரு மாதிரி மூஞ்சி காமிக்கிற, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவனும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், யார் இல்லைன்னு சொன்னான், அதுக்காக நீ பார்க்குறது ரசிக்கிறதெல்லாம் என்கிட்ட காமிச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எங்கே ஹீரோயினியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க, இதே மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் வந்துடுறான். டீம் அன்னைக்கு அதாவது யார் யார் எந்தெந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சுற்றி இருக்கணுங்களோ அது எதுவுமே கேட்காம ஹீரோயினிக்கிட்ட உன்னோட பிளான் ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவகிட்ட பேசிகிட்டு இருக்க. உடனே இவளோ இந்த ஐடியாவை கொடுத்ததே ஹீரோ தான்டா அப்படின்ற மாதிரி அவனை பற்றி சொல்ல, இன்னொருத்தனும் ஆமாம் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். டே இவ்வளோ நேரம் நான் என்னடா சொல்லிட்டு இருந்தேன், மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோயினியும் ஏய் உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா சேஸ்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுங்களெல்லாம் ஜொல்லு வடியுது, என்ன வேலைமா பார்த்து வச்சுருக்க, ரொம்ப நல்ல வேலை பார்த்து வச்சுருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்படியே புகழ்ந்து தள்ளுறானுங்க. வந்த அந்த பொண்ணுங்களோ டைரெக்டாக ஹீரோ கிட்டே போய் ஏன் இவன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், காலேஜில் இவன் தான் நல்லா படிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாமே ஹீரோ கிட்டே போய் வழிய ஆரம்பிக்கிறீங்க. ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஒரு குண்டு பையனோ அவன் போயிட்டா என்ன, நானும் இந்த டீமில் ஒன் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்சா, எனக்கு கை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கை கொடுக்குறான். அந்த பொண்ணுங்க எதுவுமே கண்டுக்காமல் அதுங்க பாட்டுக்கு போகுதுங்க. இந்த பொண்ணுங்களை ஆட சொல்லிட்டு இவனுங்க அப்படியே படுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பையனும் நம்ம ஹீரோவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் சும்மாவே இல்லாமல் ஹீரோ சூப்பராக விளையாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. உடனே அவனோ ஸ்கோர் பண்ணது நான், என்னை விட்டுட்டு சூலேஸ் கட்டிகிட்டு இருக்கான், அவனை போய் பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை, இப்போ பாரு நான் எப்படி விளையாடுறேன்னு சொல்லிட்டு இப்படி விளாண்டுட்டு இருப்பான் பாருங்கள். காலு ஸ்லிப்பாகி காலு சுலுக்கிக்குது. ஹீரோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, பார்க்குறான். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்களும் எடுத்து கூட்டிகிட்டு போகிறானுங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா உக்காந்துருக்காங்க. அவன் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகவும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி வேறு யாராவது என்ன மேட்சுக்கு என்ன பண்ணுறது என்னமே புரியலையே அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவனுங்க அப்படி புலம்பிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயினியோ புலம்பாதீங்க, உங்களுக்கு நல்ல ஆளாக நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனுங்களோ இப்போ தான் ஹீரோ இந்த டீமுக்குள்ளே வந்தான், அவங்க கூட நாங்கள் ஒரு மேட்ச் கூட விளையாடல, திரும்பவும் நம்ம டீம்லேருந்து ஒருத்தர் போயிட்டாங்க, திருப்பியும் ஒருத்தர் வந்து அவங்க கூட மேட்ச் ஆடி அதெல்லாம் வேண்டாம், இந்த டீமே கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயினியோ கொஞ்சம் பொறுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பக்கத்தில் செகண்ட் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். அவனையே பார்த்துட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா இப்படி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். ஹீரோயினியோ தெய்வமே எனக்கு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு இவெல்லாம் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். உடனே இவனோ குடு அந்த பாலை அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கிட்டு வேகமாக போகிறான். சுற்றி இருக்கவங்களோ பரவாயில்ல பையனுக்கு ஸ்கோர் பண்ண போகிறான்ட்டுருக்கு, என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு எல்லோரும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் இவன் போய் ஸ்கோர் பண்ணிடுறான். எல்லோரும் தலையில் கை வச்சுட்டு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன்ல இவெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி குண்டை இந்த பக்கம் சொன்ன. அவனோ பார்த்தியா நான் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பீத்திட்டு வரான். ஒரே ரவுண்டில் எப்படி ஆடி ஜெயிச்சேன் பார்த்தியா, இதுதான் என்னோடய திறமை அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். டே நீ என்ன முட்டாளாடா, யாராவது ஓடி போய் ஸ்கோர் பண்ணுவாங்களா, சரியான வடிகட்டின முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஹீரோவும் இவனுக்கு பதிலாக நல்ல திறமையான ஆளை போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். இவனுக்கா ஒரே அசிங்கமாக போச்சு. நைட்லேருந்து அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஹீரோயினியும் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இரு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எப்படி நிற்கணும் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறான். இவனுக்கு உடனே ஹீரோயினி மேலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்கிறான். உடனே ஹீரோயினியும் ஏன் தயங்குற, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க வேறு என்ன கேட்பேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அப்படி இழுக்கிறான். ஹீரோயினியும் டே தயக்காமல் சொல்லுடா, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவ்வளோ
அவளை ஒரு ஆணா தானே நினச்சிட்டு இருக்கா. ஆம்பளைக்கு ஆம்பளை முத்தம் கொடுக்குறதுல என்னடா பிரச்சனை, இவ்வளோ தானே, வா வான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்க போவா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரியாயிது. நான் ஜெயிச்சிட்டே உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போயிடுவான். பின்னாடியே டேய் நானே உனக்கு முத்தம் தரேன், நீ ஏன்டா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவ துரத்திட்டே போவா பாருங்க. அந்த நேரத்தில் வாட்ச்மேன் வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ திரும்பி வந்து பார்க்குறா, பாலெல்லாம் செதறி கிடக்கு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. என்னடா இது, எல்லாமே லாக் பண்ணி போயிட்டாங்க, இப்போ எப்படா நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி இவளும் அப்படியே முழிச்சிட்ருக்கா. உடனே நீ ஒரு ஃபோன் எடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஃப்ரெண்டுக்காரனும் நான் ஃபோனை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நானும் ஃபோனை எடுத்துகிட்டு வரல, இப்போ என்ன பண்ணுறது, சரி நமக்கு வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் ஹீரோவும் முதல் ஆளாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். இவங்க 2 பேரும் படுத்து இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். என்னது இது, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் படுத்திருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்க, உடனே ஹீரோயினியும் ஆமாம் என்னை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, உடனே ஹீரோவோ பேக் சைடில் கதவு இருக்குது, அந்த கதவு எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், அதில் போயிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயினியும் ஆமாம்ல மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி ஸ்கோரு மேட்ச்சு அப்படின்னு விளாண்டுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, எக்ஸாம் வருது, இந்த எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் விட்டு உன்னை தூக்கிடுவாங்க, அதனால் உட்காந்து படிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினியும் புக் எடுத்து வச்சு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவளுக்கு சுத்தமாக படிப்பு ஏறவே மாட்டேங்குது. அவளும் ட்ரை பண்ணி பார்க்குறா, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு அவர் மனசை ஒரு நிலைப்படுத்தி அவளும் ட்ரை பண்ணுறா. சுத்தமாக படிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்போ தான் ஹீரோட நினப்பு அவளுக்கு வருது. ஹீரோ தான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், அதாவது படிக்கிறதில்ல, அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் என்ன அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஆனால் அதுக்கு உடனே அவன் சம்மதிக்க மாட்டானே, வேறு எதாவது தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு காலையில் கிரவுண்டுக்கு போய் ஹீரோ பார்க்குறா. ஹீரோ கிட்ட ஆமாம் நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோவும் என்ன நீயாவே வந்து வழியை பேசுகிற, ஏதாவது ஒன்று காரியாகணும் தானே இந்த மாதிரி பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லையே, உன் காலை பாரு, ஷூ பாரு ஓட்டையாக இருக்குது, நம்ம வேணா வா வா ஷூ கடையில் வாங்கி தரனே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உடனே ஹீரோவோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை இல்லை முடியாது, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட்டிகிட்டு போகிறா. கடையில் ஷூ எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த ஷூவுமே ஹீரோயினிக்கு பிடிக்கல. ஒரு ஷூ பிடிச்சிருக்கும், அதை அப்படியே கை வைக்க போவான். ஹீரோவும் கரெக்டாக அதே ஷூவில் கை வைக்கிறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் கை வச்சிடுறாங்க. ஹீரோவோ இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியும் பிடிச்சிருக்கு போட்டு பாரு அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்குறாங்க. ஹீரோவோ பதிலுக்கு ஹீரோயினிக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் கையாலேயே அவளுக்கு போட்டு விடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினியும் நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போகிறா. உடனே ஹீரோவோ அழகான பொண்ணுங்கள்லாம் பே பண்ணக்கூடாது, நானே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு அவனே போய் பே பண்ணிட்டு வந்துடுறான். அதே நேரத்தில் வெளியில் உட்காந்து அந்த ஷூவும் இவளுக்கு தரா. அந்த பக்கமாக வந்தால் ஃப்ரெண்டுக்காரியோ இவங்க பேசுகிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. இந்த ஷூ போட்டு வாவே உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, உடனே ஹீரோவோ சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினியோ பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோ நினச்சேன்டி நீயா கூட்டிகிட்டு போய் கடை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை என்னோடய எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, சரி வா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லி அதாவது உட்காந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க லைப்ரரியில். பின்னாடியே ஃப்ரெண்டுக்காரியும் போய் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் நிறைய கொஸ்டின் கொடுத்து இதில் என்ன ஆன்சர் வருதோ கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறான். உடனே ஹீரோயினியும் அவளோட மூளையை அப்படி கசக்கி அந்த டெஸ்ட் எழுதி ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோவோ வாவ் சூப்பராக எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியும் எனக்கு தெரியும்டா, என்னோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவனும் எல்லாமே தப்பு, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஏவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை பி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இல்லை தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல,
அடுத்து வேற என்ன இருக்குது, சியாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல, உடனே ஹீரோவோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி டி தான் இதோட சரியான ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஃப்ரெண்டுக்காரியோ, டே உங்கள் ஜோடி ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படியாவது கிஸ் பண்ணி சேர்ந்துருங்கடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரியும் இந்த சைடு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினிக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கான். சரி